So hello friends, welcome back to the Beautgenix and இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ring light வீடியோ தான் பார்க்க போறோம். So நான் வந்து ring light வாங்கி இருந்தேன் Digitek அப்படிங்கற ஒரு பிராண்ட்ல இருந்து. So it cost around 5000 rupees வந்துச்சு. So ring light அதோட ஸ்டாண்டும் சேர்த்து ஒண்ணாவே நான் ஆர்டர் போட்டுருந்தேன். So எனக்கு ரொம்ப satisfied-ஆ இருந்தது. So அந்த ring light-ஓட unboxing வீடியோ தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. So பார்த்துட்டு வாங்க. ஸோ ரிங் லைட் வந்து டிஜிடெக்கில் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன். பட் நான் ஃபஸ்ட்டு வாங்கினது பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக ஒர்க் ஆகலை. ஃபர்ஸ்ட் வந்து அதோட பேக்கேஜிங் வந்து நான் கொஞ்சம் கிளியராக எடுத்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் வெல் ரேப்டு வந்தது. ஸ்டாண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இரும்பு ஸ்டாண்ட் ரொம்ப வெயிட்டாக சூப்பராக இருந்தது குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா. அண்ட் ரிங் லைட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏனோதானோன்னு கொடுக்காம ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டிங் ஆல்பம்லாம் வைப்போம்ல அந்த மாதிரி ஒரு சூட்கேஸ் பேக் மாதிரி. ஸோ அதுக்குள்ளே ரிங் லைட் அண்ட் ஆக்சசரிஸ் இது எல்லாமே இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் ஆன் பண்ணேன். 3rd டைம் ஆன் பண்ணும்போது எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அகெயின் நான் வந்து டிஜிடெக்லேருந்து ரிங் லைட் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட அன்பாக்சிங் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது செகண்ட் டைம் வந்து ரிங் லைட்டோட அன்பாக்சிங். ஸோ அப்படி வந்த உடனே ஆர்வத்தில் வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ காஸ்டியூம்லாம் அப்படியே அந்த பழைய நைட்டியை போட்டு உட்காந்துருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினது ஃபுல்லாக அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு லைட் எரியலைங்கிறதே தெரிஞ்சுது. ஸோ இது கொஞ்சம் ஆர்வ கோளாறில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடியே லைட் எரியுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்ருந்தேன். அண்ட் என்னோடய எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்ருங்க. ஸோ எஸ் ஃபைனலி லைட் எரியுது அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ்க்கு அப்புறம் தான் நான் ட்ரைபாட்கே மூவ் ஆனேன். ஸோ ட்ரைபாட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலி லைட் எப்படி இருக்குது எரியுதா என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறேன். என்னோடய கழுவாத மூஞ்சை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஒரு ஆர்வத்தில் இந்த மாதிரி நான் எடுத்துட்டேன். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்களா? இதுதான் என்னோட டிஜிடெக் ரிங் லைட் அன்பாக்சிங் வீடியோ. ஸோ இந்த லைட் வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈவன் நம்ம டிக்டாக் வீடியோஸ்லாம் மேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. பட் நான் யூடியூப் பர்பஸ்க்காக வாங்கினேன். ஆஸ் வெல் அஸ் நம்ம மேக்கப் போடும்போது அந்த மேக்கப் வந்து ரொம்ப டிஃபைனாக தெரியணும் அப்படின்னா நமக்கு ரிங் லைட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதுக்காகவும் நான் இந்த ரிங் லைட்டை வாங்கியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இதான் என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக விசிபிள் ஆகும். இன்னும் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர்.